உள்ளாகும். 7:7 వాసంగా అడుగుడి మీకు ఇవ్వబడును, అడుగుడి మీకు ఇవ్వబడును, వెతుకుడి మీకు దొరుకును, వెతుకుడి మీకు దొరుకును, తట్టుడి మీకు తీయబడును, తట్టుడి మీకు తీయబడును, అడుగు ప్రతివాడును పొందును, అదిగో ప్రతివాడు పొందును, వెతుకువానికి దొరుకును, వెతుకువానికి దొరుకును, తట్టువానికి తీయబడును. தட்டுவானிக்கு தீயப்படுது. எப்படி நல்ல வார்த்தை பாருங்க. இந்த அதிகால வேலையில் நம்ம இதை தியானிக்கும் போது நிச்சயமாகவே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னங்க நம்ம கேட்கலாம் இல்லைங்களா? வேதம் நம்மை பார்த்து கேளுங்கள் என்று எது குறித்து கேட்கணும் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? எது கேட்டால் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு இந்த 2 வசனத்தை பார்த்து கொஞ்சம் சற்று நல்லா நான் யோசித்து நம்ம படிக்கும்போது பாருங்க, அடுகுடி மீக்கு இவ்வப்படணும் அப்படின்னு சொல்லுங்க. வெத்துக்குடி மீக்கு துறக்கணும், தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். பாட்டை பாடி இருக்காங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் பாடலை கூட பாடி இருக்காங்க. அப்போ நம்ம எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, உலகத்தில் கேட்கறது எதுக்கு நம்ம அடையாளமாக நம்ம நினைக்கிறோம்னா, எது கேட்டால் நம்ம தேவனத்தில் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லும்போது அந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 9ஆம் வசனத்தில் ஒரு வசனம் வரும். ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். பார்ப்போம். 6 அந்நியான போல நம்ம பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்னவா, பரமண்டங்களில் இருக்கிற எங்க பிதாவே. ஜபமே நம்ம இப்படி தொடங்கணும்னு சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு ஜபத்தை கொஞ்சம் கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது இதில் மட்டும் இல்லை, லூக்காலம் நமக்கு 11ஆம் அதிகாரத்தில் கூட நமக்கு அந்த அப்படியே சொல்லப்படுகிறதான காரியம் பார்க்கணும். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டியது விதமாவது இப்படி என்று சொல்லிட்டு பரலோகத்தில் இருக்க நம்ம முடிக்கும் போது இந்த ஜபத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு வாரம் நம்ம அதை சொல்லி முடிக்கிறோம். அப்போ பாருங்க வாசிங்க. பரலோகத்தில் எங்க பிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதா, இப்படிதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது. அவர் நாமத்தை ஃபர்ஸ்ட் நம்ம துதிக்கும் போதே அவர் நாமத்தை என்ன பண்ணலாம், பரலோகத்தில் இருக்கிற அந்த பதம் பிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதா. முதல்ல நம்ம சொல்ல வேண்டியதே அவர் நாமம் என்ன பண்ணணுமா, பரிசுத்தப்பட வேண்டும் என்று. 2வது உமது ராஜ்யம் வர வேண்டும், கேட்கணும் நம்ம அவர் ராஜ்யம் வரணும். அவர் ராஜ்யத்துல என்ன இருக்குதுன்னா நீதி இருக்குது, அங்க பட்டினி இல்லை, கஷ்டம் இல்லை, தொல்லை இல்லை, வியாதி இல்லை, அதே நேரத்தில் நமக்கு இருக்கிறதான சோதனை கூட அங்கே இல்லை. எல்லாமே அவர் ராஜ்யத்தில் எப்படி இருக்குதுன்னா அந்த ராஜ்யத்தை இங்கே கேட்கணும். நம்ம கேட்கும்போது அப்புறம் பாருங்க படிமா பரமண்டலத்தில் என்ன செய்யுதுன்னா அங்கே என்ன சொல்றாருன்னா அவரு சொல்றதான காரியம் பரலோகத்தில் இருக்கிற அப்படியே அந்த பரலோகம் போல இந்த குட்டி பரலோகமா இந்த பூமியில கூட வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும், கேட்க வேண்டியதா இருக்கிறது. பூமியில செய்யணுமா, இந்த பூமியில எல்லாம் ஒரு திட்டம். அதை நம்ம பாட்டில் கூட பார்ப்போம், சித்தம் செய்யற நாம் இயேசு கிறிஸ்து கூட சொல்வாருங்க. நம்ம அப்போஸ்தலருக்கு சொல்லும்போது உங்க சித்தம் செய்ய வருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ பிதாவாக தேவன் அவர் சித்தத்தை செய்யும்படி பரலோகத்திலிருந்து என்ன பண்ணாருங்க, இயேசுவே இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்புவது மட்டுமல்ல பாருங்க, அப்புறம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எப்ப கேட்க சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் முடிச்சு பிறகுதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்காக கேட்கறோம். என்ன கேட்குறோம், எல்லா குடும்பத்தில் எனக்கு இது பிரச்சனை, எனக்கு தொல்லை, எனக்கு கஷ்டம், வாழ்க்கையெல்லாம் ஏதோ ஒன்று கேளுங்க. நீங்கள் நல்லா நமக்கு அருமையாக புரியும்படி தேவன் வேதத்தை கொடுத்து அது புரியும்படியான போதிக்கிறவங்களை கொடுத்து உங்களுக்கு போதிக்கணுன்னாவே நான் என்ன பண்ண தெரியுங்களா, கொஞ்சம் ரொம்ப யோசிச்சுலாம் வர வேண்டியதாக. ஏன் காரணம் தெரியுதா, எப்படி நம்ம போதிக்க போகிறோன்னு தேவன்கிட்ட கேட்டு தேவன் இடத்துல யோசித்து தேவனே எனக்கு போதிக்கத்தக்கதான வரையத்தால் நீங்கள் என்னை நிரப்புங்க. நம்ம ஒன்றா வாசிக்கும் போது 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அநேக வரங்கள் குறித்து அங்கே சொல்லப்படுகிறதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுறேன்னா, இப்படி நான் போதிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, ஞானம் கொடு. சொன்னதே சொன்ன என்ன கேட்பாங்களா, இப்படின்னா எப்போ பாரு சொன்னதே சொல்கிறாரு அப்படின்னு
யோசிப்பாங்க. அது கேட்கறதுக்கு இயேசு கூட எங்கேயுமே அப்படி சொல்லலைங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அந்தந்த நேரத்தில் அவர் கையில் எப்படின்னா பைபிள் இருந்ததா நீங்கள் பார்த்தோம்னா, அவர் எப்பவுமே வாய் திறந்தா அவர் தயவுள்ள வார்த்தையினால் பேசியிருக்கிறார். நம்ம எது பேசினாலும் தயவுள்ள வார்த்தை, எது பேசினாலும் ஆக்டிவா, எது பேசினாலும் நம்பிக்கை கொடுக்குறதா நம்ம பேச வேண்டியதா இருக்குது. அதனால தான் அப்புறம் பாருங்க, அனுதின ஆகாரத்தை தாங்கன்னு நாம மத்தங்க போல இந்த பூமியில அது கீழே வாசிங்க. அப்புறம் பாருங்க, கடனாளிகளை மன்னிக்கணும். அப்போ நம்ம போனாக்கள் கூட நம்ம பார்த்தோம், கடனை மன்னிக்கிற பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் ஒத்து போத பாருங்க, நான் எதுவுமே ஆகட்டும் யோசிச்சியோ இல்லாட்டி வேற விதமோ நான் இது பண்ணணும்னு யோசிக்கிறதே இல்லை. ஆனாலும் தேவன் அங்கங்க பாருங்க, 500க்கு மன்னிக்கிறதுக்கு தானே 50 மன்னிக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். நம்ம கடனை ஆளுகளே நம்ம மன்னிக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மன்னிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சிலர் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அந்த உதாரணம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம கடனாளிகளை நம்ம மன்னிக்கிற போல என்ன பண்ணோமா, என் பாவங்களே என் கடன்களை மன்னி. அப்போ நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் சமூகத்தில் வந்து கதறி அலைம்போது பாவம் என்றது பார்த்தோம்னா அநேக காரியங்கள் நமக்குள்ள இருக்குது. தேவனுக்கு பிடிக்காத இருக்கிறது எல்லாமே பாவம் தான். பேசுறது கூட பாவம் தான், சிந்திக்கிறது கூட பாவம் தான். நம்ம வாழ்க்கையில எதை பண்ணாலும் அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருக்குது. அதுக்கு தான் தாவீது நல்லா சொல்றாரு, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் நான் சிந்திக்கிறதாகட்டும் அது என்னை விட்டு தூர போவதாக என்று அவர் கேட்கிறாரு. ஒவ்வொரு அப்புறம் வரிசையா என் கண்ணு முன்ன நிறுத்துங்கப்பா அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஒவ்வொன்றும் நம்ம கண்ணு முன்ன தேவன் நிறுத்தும் போது நம்ம என்ன பண்றோம்னா, பாவங்களை விட்டு நாம் பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழத்துக்கு தேவனிடத்தில் என்ன பண்ணோம்னா அவரே நம்ம கேட்க வேண்டியதா இருக்குது. எதேதோ கேட்கிறோம், ஆனா கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அதே அர்த்தம் அல்ல. அப்புறம் பாருங்க, இதுல பாருங்க, நம்மை சோதனைக்கு உட்படாம நம்ம சோதனை பத்தியே பேசுறோம். ஒரு சிலர் நம்ம வாய் தந்தாவே என்னன்றோம், இது சரியில்லை, அது சரியில்லை, இது பண்ணல, அது பண்ணல, இப்படியே நம்ம பேசினா எப்போ நம்ம சோதனை சகிக்கிற பலனை என்ன பண்ணோமா கேட்கணும். கேட்கும்போது என்ன பண்றோம், அதை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம கேட்கணும்னா எப்படி கேட்கணும்னா, எனக்கு சோதனை. அதுக்கு தான் பவுல் சொல்லுவாரு 2 கொரிந்தியர் பாருங்க 18:9 பாருங்க. அவர் 3 முறை கேட்கிறாரு. இன்னத்தை பத்தி கேட்கிறாருன்னா பாருங்க, அதுக்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். பாருங்க, நம்ம பலவீனத்துல என்ன வருமா, அவரு கிருபை பூரணமா. பூரணனா எதை குறிக்குதுன்னா தேவனுடைய அவருடைய விருப்பம். அவங்க பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல கூட நம்ம வாசிக்க முடியும். என்ன சொல்றாருன்னா, எனக்கு சுத்தம் நீ என்ன சுத்தமாக என்று சொல்ற மாதிரி அவர் பூரணமா தர, எது தந்தாலும் அவர்கிட்ட பரிபூர்ணமா காணப்படுகிறது. பூரணத்தை எதுனா தேவன் எல்லாவற்றையும் நம் பாவங்கள் எல்லாம் மேற்குக்கு தெற்குக்கு எவ்வளோ தூரமாகும் அவ்வளோ தூரமும் என்ன பண்ணாருங்களாம் அவர் நீக்கினார் என்று சொல்லுது. மறுபடியும் நம்ம பாவிகள் என்று நம்ம வாயில் என்ன பண்றோம்னா அறிக்கைகிறோம். நம் நீதிமான ஆக்கி இருக்கிறார். நம்ம நீதிமான ஆக்குறதும் இல்லை, அவர் என்ன பண்றாருன்னா அவர் ராஜ்யத்துக்காக நம்ம என்ன பண்றாங்களோ ஆயத்தப்பட்டார். கேளுங்கள் என்றார். 2வது வார்த்தை 7 அதுல 2வது பாருங்க, தேடும் வெத்துக்குடி மீக்கு దొరుకును. கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுகுடி மீக்கு இவ்வப்படணும், வெத்துக்குடி மீக்கு దొరుకును, தட்டுடி மீக்கு தீயப்படணும். நம்ம தேடி இதை வாசித்து நம்ம எதை நம்ம கேட்கணுன்றது நமக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஆயத்தமாகணும். ஆயத்தமாகிறது மட்டுமல்ல, தேவன் சமூகத்துல கேட்கறதா இருக்கணும். அதுக்கு முன்னே இன்னொரு வார்த்தை கூட சொல்றது, மத்தேயு 6:32 வாசிக்கும் போது உங்க பரலோக பரமபிதா என்ன இருக்கிறாரு, எல்லாருக்கும் பாருங்க இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறாரு. நம்ம தேடுறது எல்லா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பத்தி தேடுறாங்கன்னா
அந்நியானிகளா உனக்கு இருக்கிறதான இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கூட என்ன தர்றாங்களாம், இப்படி வேணும் அப்படி வேணும்னு எல்லாம். காலைல ஒருத்தர் சின்ன பையனை நான் பார்த்தேன், அவன் செல்லு பார்த்துக்கிறான். அந்த செல்லில் பார்க்கும்போது அவன் அம்மா எடுத்து கொடுக்குறாங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒரு படம் தேருது, இந்து பொம்மை. அது பார்க்கும்போது இது பாருங்க மாமி, இது தேவன்ன்றாங்க. அப்போது என்னத்துக்கு அதுன்னா, நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்னா கற்றுக் கொடுக்காதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுள் யாருன்னு தெரியாமல் வேற இது கடவுள்னு சொல்கிறாங்க. நம்ம போன வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன வச்சுட்டு போகிறோம்னா வேதத்தை நம்ம கொடுக்கறது மட்டுமல்ல, வேதத்தை நம்ம சொல்லி கற்றுக் கொடுத்தும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, வழி தவிர. நான் அதுக்கு தான் தாவீது சொல்வாருங்க, நான் சின்ன முதல் கொண்டு இந்த வேதத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்து பார்த்துருக்கிறேன். அது என்னை ஒரு நாள் ஒருபோதும் என்ன பண்ணலைங்க, விலகலை. நான் இப்போ முதிர் வயது ஆகியிருக்கிறேன், ஆனாலும் கூட எனக்கு என்ன பண்ணுது, அந்த வேதத்தை பார்க்காம என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற காரியம் பார்க்க முடியும். அது நேரத்தில் பாருங்க, இதில் அப்புறம் அந்நியானுக தேடுகிற போல. அப்புறம் பாருங்க, వాసిమా తెలుగులో ఏనాకిదినా అన్నులు విత్తమైన మాటలు వచింపవద్దు, విసారమైన మాటల వల్ల తమను మనవి వినబడునని వాడు తలుచుకొనిచున్నారంట. நம்ம எதோ ஜபிக்கிறோம், எதோ கேட்குறோம், இதனால நம்ம ஜபம் கேட்கப்படும் என்று நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? எத்தனை பேர் எப்படி ஜபிக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் நாம் ஜபிக்க வேண்டியது அவர் ராஜ்யத்துக்காக, அவர் நீதிக்காக, அவருடைய நியாய நீதி இந்த பூமியில் நடக்கும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டுமல்ல, இங்கே பார்க்கும்போது பாருங்க, கடனாளிகளை மன்னிக்கிற போல், நம்ம கடன் கொடுக்காதவங்க ஒரு வேலை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கடன் மன்னிக்கிற போல நம் பாவங்களே, நம்ம கவலைகள் எல்லாவற்றையும் யாருக்கிட்ட கேட்குறோம், தேவனுக்கிட்ட மன்னியும் என்று கேட்குறோம். அது 15 வசனத்தை வாசிக்கணும். మత్తయి 6:15. మీరు మనుషుల అపరాధముల నుంచి క్షమింపక పోయిన ఎడల మీ పరమ తండ్రి பாருங்க, உங்க தமிழ்ல என்ன இருக்குங்க, மனுஷனுடைய தப்புதுங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால். யாருக்கு? நம்ம மனுஷனை படி வாயுங்க, நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டியதாக இருக்குது. போன வாரத்தில் நம்ம முடிக்கும் போது அது பார்த்தோம். அப்போது நம்ம மன்னிக்கலாம், நம்ம பாவங்கள் என்ன பண்ண முடியாது, அபராதம் இல்லைன்னா தெலுங்குல அபராதம் இருக்குது, தமிழ்ல என்ன இருக்குங்க, உங்கள் பிதா உங்கள் தப்புதுங்களை கூட மன்னிக்காத இருப்பாராக. நம்ம தப்புதுங்களை மன்னிக்கிறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்து கேட்க வேண்டியதாக கூட இருக்கிறது. இதில் நம்ம 7-9 வசனத்தை வாசிங்க பாருங்க. మీలో ఏ మనుషుడైనను తన కుమారుడు రొట్టిని అడిగిన ఎడల అతడికి రాతినిచ్చిన చేపని అడిగిన ఎడల பாமுனிச்சினா எத்தனோ வாட்டி இந்த மெசேஜ் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்க யாருன்னா கேட்டாங்கன்னா பாருங்க, தெலுங்குல அருமையாக நமக்கு போடுபட்டு குமாரு தன்னை ரொட்டினி அடிக்கின இடலா வாணிக்கு ராத்தினிச்சுனா கல் கொடுக்க முடியுமா? நம்ம பிள்ளைங்க எவ்வளோதான் நம்மளுக்கு இடத்துல கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன கொடுப்போம், கல் என்ன கொடுக்குமா? இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாருங்க படிமா, మీరు చెడ్డవారై ఉండియో పిల్లలకు మీరు మంచి ఈవులు నివ్వనేరగి ఉండగా మీ తండ్రి అడిగిన వారందరికీ பாருங்க, கேட்கிற யாவருக்கும், இங்க நம்ம மேல கூட பார்த்தோம், கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது 8வது. அப்போ நம்ம கேட்கறது என்ன என்று தகப்பனத்துல நாம் ஜாகிரதையா கேட்க வேண்டியதாக இருக்குது. அது உலகத்தில் இருக்கிற அந்நியானர் போல நம்ம ஜபம் இருக்க வேண்டியதே இல்லை. எது வேணுமோ அது பிதாவாக தேவனுக்கு தெரியும். ஆனால் முக்கியமாக நமக்கு என்ன வேணும்னு நாம் பகிர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு தான் நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒன்று நம்ம கேட்குறாங்கன்றதுக்காக சின்ன பையனாக இருந்து ஒரு ஸ்கூட்டரோ இல்லை ஒரு காரை கேட்டால் நம்ம வாங்கி கொடுக்குமா?
ஏன் வாங்கி கொடுக்க மாட்டோம்? அவனுக்கு ஓட்ட தெரியாது, அவனுக்கு என்ன பண்ண முடியாது, அது ஓட்டினா அவனுக்கு ட்ரைனிங் பத்தாது. அது மாதிரி நாம் கூட பிதாவாக தேவனிடத்தில் என்ன பண்ணுறோம்னா, எது கேட்டாலும் அது நம்ம யோசிச்சு தேவனுக்கு இது பெரியமா, தேவன் இது கொடுப்பாரா, கொடுக்கறதுக்கு அவனால் முடியும். ஒரு சிலதெல்லாம் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு பயிலரெல்லாம் அது கொடுத்துறாரு. பார்க்குறீங்களா? எதுனா நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுறாருப்பா கொடுத்துட்றாரு. ஒரு சிலது வந்து கொடுக்கறது இல்லை. அப்போ நம்ம கஷ்டமாக படுவோம். ஆனால் அந்த கஷ்டப்பட்டால் கூட அது நிமித்தம் நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, அவருடைய அன்பை நம்ம கற்றுக்கிறோம். எதுக்காக கொடுக்கலன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக தான் தேவன் கொடுக்குறோம். நம்ம குமாரன் இடத்துல தேவன் ரொம்ப இரக்கமுள்ளவராக இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எது கேட்டுக்கொள்கிறோமோ அது நமக்கு என்ன பண்ணோம், முதலாக தெரிஞ்சு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டாவது பாருங்க, இதுல అది అవర పారంగ మీ తండ్రి తనకు అడిగే వారికి అంతకంటే ఎంతో నిశ్చయముగా మంచి ఈవులు நல்லதுதான் தேவன் செய்வார். எது கேட்டாலும் நமக்கு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கு தான் சொல்லுவாங்க. பெரியோ நல்ல காரியங்களுக்கு நம்ம எது கேட்டாலும் ரிசன் பண்ணுவாங்களா யாருன்னா? நம்ம அப்பா அம்மா கூட இவ்வளோதான் இருந்தால் கூட எப்படின்னா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? இப்படியாப்பட்டங்களே நம்ம கெட்டங்களா இருக்கிற நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது செய்யறதுக்கு நம்ம மனசே நம்ம என்ன பண்ணது இல்லையா, தடை பண்ணதில்லை. கொடுக்கணுன்றதுக்காக ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறோம். ஆனா பரலோக பிதா அதை காட்டிலும் నిత్యమల్లవాంటారు. అప్పుడు పారంగ వాసంగ కావున மனுஷுలు ஏவி செய்யவரேனே பாருங்க, மனுஷர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ ఏమి కోరుకొందురో అలాగే మీరును వారికి చేయుడి. பாருங்க, இப்படி நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்புறம் பாருங்க கீழே ఇది ధర్మసమంలో ప్రవక్తల ఉపదేశమై ఉన్నది. இது யாருக்கு உபதேசமா இருக்குதுன்னா, நம்மளுடைய முற்பிதாக்களுக்கு இது உபதேசமா இருக்குது. 13వ వచనం వాసింగ ఇరుకు దూరన ప్రవేశించుడి నాశనమునకు పోవు దారము వెడల్పును ఆ దారి విశాలమై ఉన్నది. இரண்டு வழி பத்தி இங்க சொல்லப்படுகிறது. ஒன்னு விசாலமும், இன்னொன்னு என்ன பண்ணுங்க இருக்காது. நம்ம விசாலத்துக்கு நம்ம போகிறோங்க, அது கீழே பாருங்க பாருங்க విశాలమై జీవమునకు దాని ద్వారా ప్రవేశించేవారు అనేకులు దాని ద్వారా ప్రవేశించేవారు అనేకులు ఉన్నారు. జీవముకు పోయే ద్వారము ఇరుకు, ఆ ద్వారము సంకుచితమై ఉన్నది, దాన్ని కనుగొన్నవారు కొందరే. நமக்கு தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பேர் தான் இல்லைங்களா? இந்த உலகத்துல இப்போதுக்கு நம்ம பார்க்கும்போது, வேதத்தின்படி பார்க்கும்போது தேவன் எல்லாரும் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டு தேவன் ராஜ்யத்தை இந்த பூமியில வந்துட்டு இருந்தா தேவன் வந்திருக்க மாட்டாங்க. எப்போ வந்துருப்பாரு ஏசு? ஏன் வந்திருக்க முடியாதுன்னா, இந்த உலகத்துல இன்னும் அநேக பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அநேக விசாலமான வாசலையே பிரவேசித்து இருக்கிறாங்க. இந்த ஜீவனுக்கு போகிற வழி என்ன பண்ணல, கண்டுபிடிக்க முடியல, அது தெரிஞ்சுக்க முடியல, அது கேட்க முடியல, தேட முடியல. அப்படிதான் அது இதை பத்தி தான் இங்க சொல்லப்படுகிறது. நம்ம என்ன பார்க்க, நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாரு என்று நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றால் இந்த ஜீவனை குறித்து தான் நம்ம கேட்க வேண்டியது. இந்த மனுஷனுக்கு இருக்கிறதான இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நமக்கு யாருக்கு நிரந்தரமான வாழ்க்கையா இல்லையே. நம்ம வாழறோம், என்ன பண்ண போறோம், பிறக்கிறோம், மறுபடியும் என்ன பண்ண போறோம், ஒரு நாளைக்கு நம்ம மறிக்க போகிறோம். மறித்து பெரிது ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா அது கிறிஸ்துவாக தேவனிடத்தில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அந்த வாழ்க்கை எப்படியாப்பட்டதுன்னா அது ஜீவனுடையது. அந்த ஜீவனுக்கு போகிறதான பாதைக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா கடந்து வந்திருக்கிறோம். அந்த பாதையை கண்டுபிடிக்கிறவங்க எவ்வளவு பேரா, கொஞ்சம் பேர் தான் சொல்லி. அப்புறம் பாருங்க கீழே அபத்த பிரவக்தలు பாருங்க, பொய்யான தமிழ் வாசனம் அது என்ன சொல்றது, அது இல்லை 15 கள்ள தீர்க்கதரிசிகளும் எச்சரிக்கையா இருக்கணுமா. பாருங்க, ஆட்டு தோலை பொய்த்து கொண்டு உங்க இடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பாருங்க, உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனா என்றார். எதுக்கு இது கள்ள போதை கூட இருக்குதுன்றதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு தேவன்? இங்க பிரவத்துல நீங்க இருக்கோம், பிரவத்துல குறிச்சு ஜாக்கிரதை படுவி.
இப்படி நான் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்ட்டு வேதம் நம்ம கையில் கொடுக்கும்போது அதுக்கு தான் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் எடுத்து படிங்க எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு. எதுக்குன்னா இப்படியாப்பட்ட உபதேசம் வந்து தப்பாக என்ன சொன்னால் நம்ம பிரதர் கூட அப்பப்போ நம்மளுக்கு சொல்வாங்க ஆலோசனை, இது இப்படி இல்லை அப்படி இல்லை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம முன்னுக்கே நம்ம பிதாக்கள் ஏதுன்னு மட்டும் அல்ல, நம்ம கேட்கறது மட்டும் அல்ல, எதுனா அவங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லும் போது நம்ம கீழ்படித்து கேட்க. அதுக்கு தான் உங்கள் போதகளாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா, நம்ம போதகளாக ஆவாத இருக்கிறதுக்கே நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஒரு சிலர் அநேக பேர் என்ன பண்ணா யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எதுக்கு அங்க சொல்றாரு பார்க்கலாம். யாக்கோபு 3:1 என் சகோதரரே அதிக ஆகினை உங்களுக்கு அதிகோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகரா ஆகாதபடி இருப்பீராக. பாருங்க, இந்த போதகரா ஆகாத இருக்கிறதுக்கு ஒரு நாள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இந்த வேதத்தை கற்றுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஊழியம் பண்ணணும், அதுக்காக நான் சொல்றேன். ஆனா போதகரா ஆகாத பவுல் சொல்றாருங்க, அதுக்காக நீங்க ஆக்கினிக்கு ஏன்னா நம்ம இஷ்டம்படி நம்ம போதிக்க முடியாதுங்க. வேதம் படிக்காம நம்ம போதிக்கவே முடியாது, தெரியுதுங்களா? முன்ன பின்ன நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் நமக்கு முன்னே இருக்கிறதான யாரோ ஒருத்தர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். யாரை எடுத்துக்கலாம்? நம்ம மனுஷனை எடுத்தா தப்பாக சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த வேதத்தை எடுக்கும்போது தேவனை முன்ன வச்சு பார்க்கும்போது இயேசுவை நம்ம முன்ன வச்சு நம்ம கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறாருன்னா சரியான பாதையில் நம்ம நடத்த நல்ல மேய்ப்பறாரு. ஏன்னா ஆடுகளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜீவனை கொடுத்துருக்காரு. அதுக்கு அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறாருங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணுமா, செவி கொடுக்கும். அப்போ செவி கொடுக்கறதான ஆடுகளை யார் கொடுப்பாங்கன்னா தேவனே கொடுப்பாங்க. நமக்கு செவி கொடுக்கறதான ஆத்துமாக்களை யார் கொடுப்பாங்கன்னா தேவனே கொடுப்பாங்க. ஒரு சில திட்டு ஆடு கூட இருக்குங்க. நம்ம சபையில் கூட இருக்கோம், வெளியே இருக்கோம், வெளியே கூட என்ன பண்ணுறோம், மேய்ஞ்சி போயின்னு இருக்கும்போது திட்டு தானே. திட்டு என்னத்துக்குன்னா சத்தியம் கேட்காது போகிறோம், அதுதான் திட்டு. அப்போது அந்த ஆடுகள் கூட சில ஆடுகள் நல்ல ஆடுகள் கூட வெளியே இருக்குது, அங்கே வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம், அவங்க கேட்கும். ஆனால் வசனத்தை கேட்பாங்க, வீட்டிலேருந்தே அநேகம் பார்ப்பாங்க. ஆனாலும் கூட அப்படியேப்பட்ட ஆடுகளும் இருக்குது, இப்படியாப்பட்ட ஆடுகளும் இருக்குது. ஆனால் நாம் எதற்காக நம்ம அழைக்கப்பட்டுள்ளோம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அநேக ஆகணிக்கு சிலர் வந்து போதிக்கிறதான போதனை எல்லாமே நம்ம தேவனுக்குள்ளதான். உங்களுக்குள்ளே அநேகர் என்ன பண்ண இருக்கிறாங்கன்னா தோடையில் இருக்குதுங்க. தமிழ்ல தமிழ்ல என்ன இருக்குங்க, நரிகளா, ஓநாய்கள்னா ஓநாயை பற்றி நமக்கு எனக்கு அவ்வளவா என்ன பார்த்தோம்னா ஓநாய்னா இந்த காலத்தை நம்ம பார்க்க முடியுமா? காட்டில் தான் இருக்கு. காட்டில் ஓனாய், பச்சை ஓனான்றது நான் கேள்வி பார்த்தேன். ஓநாய்கள்ன்றது வேற இல்லைங்களா? ஓநாய். அப்போ அது ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பவர் அதே நேரத்தில் அதுடைய அப்படி கட்சி கொதிரி இருக்கு. அப்படியாப்பட்டது இந்த ஓநாய்கள் கூட உங்க நடுவில் என்ன பண்ண இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட நம்ம ஓநாய்களுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கவனிச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு நம்ம செவி கொடுக்குறீங்களா? நம்ம இல்லை. ஓநாய்கள் இல்லைன்னா அது வார்த்தைகளை நம்ம பேசுறது எல்லாமே நம்புற மாதிரி தெரியும். ஆனா நாம் எப்படிப்பட்ட நம்ம அழைப்புல நம்ம அழைத்திருக்கிறோம் தேவன் என்று நம்ம என்ன பண்றோம்னா அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நம்ம அழைப்பு எல்லாமே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அது கீழே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு அருமையா புரியுது. பாருங்க 16ஆம் வசனத்தை வாசிங்க. వారు ఫలము వలన మీరు వారిని తెలుసుకుందరు. ముళ్ళ పొదలలో ద్రాక్ష పళ్ళైనను பாருங்க, ముళ్ళ పొదలలో ద్రాక్ష ఫలమైనను పల్లేరు చెట్టును అంజూరపు పండ్లను పోయుదురా. பாத்தீங்களா? தமிழ் வாசிங்க. 14 மத்திய அவருடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். நம்ம கனி பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவன் அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ண சொன்னாங்க, அவர் கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அப்புறம் முள்ள செடியில
பாருங்க, யாருன்னா முள்ளு செடியில போய் இது திராட்சை பழம் காய்க்கினா நீங்க என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அப்புறம் முள்பூண்டுகளை அத்தி பழங்களை பறிக்க முடியுமா? பாருங்க, இல்லையே. நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்குமா? கெட்ட மரமும் கெட்ட கனியே கொடுக்கும். பாருங்க, நல்ல மரம் கெட்ட கனி என்ன பண்ணாதுங்க, கொடுக்காது. கனினாலே நம்ம மனுஷனை புரிஞ்சிக்க முடியும். அவங்க பேசுற பேச்சினால நம்ம புரிஞ்சிக்க முடியும். சபையில கூட நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா சபைக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைங்களா? ஒரு சிலர் என்ன பண்றோம்னா, அங்கங்க சபைகளை நம்ம எல்லா சபையும் நம்ம ஒரு சிலர் நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம எல்லாமே ஒண்ணுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா கனினாலே நம்ம அறிய முடியும். எந்த கனினா, நல்ல செடி நல்ல கனியை கொடுக்கும். அப்போ நல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கிறங்க, நல்ல போதனையை தெரிஞ்சுங்க, நல்ல பொக்கிஷமான வாழ்க்கை வாயங்களுக்கு இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. அதுக்கு முன்னாடியா வேதத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது, வேதப்படி தான் நம்ம நடக்க வேண்டியதா இருக்குது. அப்புறம் கீழே பாருங்க, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் பாருங்க, இப்போ நமக்கு தெரியாதுங்க இது நல்ல கனியா இல்லையா அப்படிங்கிறது. இதுல கூட நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, அந்த கனி கொடுக்கறதான செடி பத்தி அது என்ன பண்ணுமா பாருங்க, పనికి మాలిన చెట్టు మంచి ఫలమును ఫలించదు నేరదు, మంచి ఫలమును ఫలించే ప్రతి చెట్టు నరకబడి అగ్నిలో వేయబడును. கனி கொடுக்காத கனி, கெட்ட கனி கொடுக்கறதெல்லாம் ஒரு நாளைக்கு நியாயம் தீர்ப்பு வரும் இல்லைங்களா? நியாயம் தீர்ப்பு என்றால் நம்ம தேவ நேரத்தில் நம்மளே நியாயம் தீர்க்கிறோம். அதுக்கு தான் முதல்ல அவருக்கு வாசிப்பாங்க 7:1 பாருங்க, நம் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை நாம் குற்றவாளி என்று தீர்க்கப்படாது. நம்மளே அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லைங்களா? நம்மளே நம்ம நியாயம் தீர்க்கிறது இல்லை. நியாயம் தீர்க்கிறத யார் வேறீங்க? ரோமர்ல நம்ம 8ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். தேவன் அதை நியாய தீர்ப்பை கொண்டு வர. நம்ம எதுவுமே ஆகட்டும், நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு தேவன் ஸ்தானத்தை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்புறம் பாருங்க 20 வாசிங்க. ஆதலால் அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவோம். அவர் கனி கொடுக்கறதான கனியினால, அதனால தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்க கனியினால உங்களை நான் அறிய முடியும். அதே நேரத்துல நாம் பலன் கொடுக்கிற பலன் எதுல தெரியும்? நம்மளுடைய வாழ்க்கையிலும் தெரியும், நம்ம வளர்ச்சியில தெரியும், நம்ம இருக்கிறதான சூழ்நிலை, எல்லா சூழ்நிலை இருந்தாலும் தேவனுக்கு அதுதான் பார்த்தோம்னா, அத்திமரம் துளிர் விட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். எப்பவுமே இது அத்திமரம் காய் தான் காய்க்கும். திராட்சை செடினா திராட்சை செடி தான் காய்க்கும். முள்ளு செடிக்கு என்ன காய்க்கும்? முள்ளு தான் காய்க்கும். அப்போ முள்ளான கனி எது இருக்குது நம்ம அதிகமாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால முள்ளான கனிகளினால நம்ம என்ன பண்ண முடியாது, அதுல நல்ல பழத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் பாருங்க 22 அந்நாளில் பாருங்க, அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம். பாருங்க, ஒரு சிலர் நம்ம தீர்க்கதரிசனம் சொல்றவங்களுக்கு நம்ம சொல்றதான தேவன் சொல்றோம் பாருங்க. தெலுங்குல பிரபுவா பிரபுவான்னு நன்னும் பிளிச்சின பிறகு நம்ம வாயில நம்ம தேவனே தேவனே எதுக்கத்தா தேவனே எதுக்கத்தா. ஆனா நம்ம கனினாலே தேவன் எப்படியாப்பட்ட கனி உன் மனசுல இருக்கிறது, என்ன ஞாபகம், உன்னுடைய கனி என்னன்றது தேவனுக்கு தெரியும். ஏன் கனி என்னானது தேவனுக்கு தெரியும். நம்ம கனி எதனால கொடுக்குறோன்றது தேவனுக்கு தெரியும். நாம் நரிவில் ஓனாக போல நம்ம கனி கொடுக்குறங்களா இல்லாம என்ன பண்றோம்னா, தேவனே தேவன் என்று சிலர் என்ன பண்ணுவாங்களாம், கூப்பிடுவார்கள். அப்புறம் சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க, தேவனே தேவனே என்று சொல்றா அதுல என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்புறம் பரலோகத்தில் இருக்கிற